அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அஅலா உயர்வான சூரா என்பதாக சொல்லக்கூடிய ஜும்மாவினுடைய தினத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மாவினுடைய 2 ரக்காயத்தில் முதல் ரக்காயத்தில் சூரத்துல் அஅலாவையும் இரண்டாவது ரக்காயத்தில் காஷியா என்று சொல்லக்கூடிய ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா என்கின்ற சூறாவை ஓதுவதை தன்னுடைய வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சூறாக்களிலே ஒன்றுதான் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்று துவங்கக்கூடிய அஅலா என்கிற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்வான ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, உங்களுடைய ரப்பான உயர்வான ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். அந்த தஸ்பீஹை விட்டுவிடாதீர்கள். அதனுடைய மிக முக்கியமான வார்த்தை சுப்ஹான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை தன்னைத்தானே புகழுகின்ற பொழுது சொல்லப்படக்கூடிய வார்த்தை சுப்ஹான். சுப்ஹான் என்று சொன்னால் உயர்ந்தவன், தூய்மைவன், மகா தூய்மையானவன். அப்படித்தான் மெஹராஜினுடைய சம்பவத்தை கூறுகின்ற பொழுது சுப்ஹான் அல்லதி என்பதாக இஸ்ராயீல் என்கின்ற அத்தியாயத்திலே சொல்லுகின்றார். அடியாரை ஒரு இரவிலே இந்த ரஜப மாதம் பிறை 27 அழைத்து சென்றார் மெஹராஜிற்கு. அப்படி அழைத்து செல்ல வரலாறை கூறுகின்ற பொழுது சுப்ஹான் அல்லாஹ் தூய்மையானவன், எந்த அப்பழுக்கப்பட்டவன் என்பதாக நாமும் அதை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த எல்லோருக்கும் தெரிந்த சுப்ஹான் அல்லாஹ் என்கின்ற வார்த்தை தஸ்பீஹ். சுப்ஹான் அல்லாஹ் என்று ஆச்சரியப்படுகின்ற போது சொல்லலாம். ஆச்சரியப்படுகின்ற போது நமக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி வருகின்ற பொழுது சுப்ஹான் அல்லாஹ், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு தஸ்பீஹ். சாதாரணமான நிலைகளிலே சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். தூங்குகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அன்னை ஃபாத்திமா சுவனத்து தலைவி ஈரக்குலை துண்டு பெருமானாருடைய மகள் போய் கேட்டார்கள், நாயகமே தந்தையே, தூங்குகின்ற பொழுது நீ 3 முறை 33 முறை சுப்ஹான் அல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹ் அக்பர் என்பதாக ஓது என்பதாக சொன்னதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோமே. அப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். அல்லதி, அவன் எத்தகையவன் என்றால் ஹலக, உங்களை படைத்தான், ஃபஸவ்வா, ஒழுங்குபடுத்தினான், ஒழுங்காக அமைத்தான். ஒவ்வொரு படைப்பையும் ரப்புல் ஆலமீன் படைத்து அது எதற்கு எதை கொடுக்க வேண்டும், எந்த உறுப்பை எங்கு வைக்க வேண்டும், மாற்றி வைத்திருந்தால் விகாரமாக இருக்கும். அப்படி சில தோற்றங்களை நாம் பார்க்கின்றோம். சில பேர்களுக்கு முகம் திருப்பப்பட்டு வாய் கொஞ்சம் கோணலாக இருந்து காதுக்கு கீழாக இருந்தால் பார்ப்பதற்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கின்றது. கண்கள் கொஞ்சம் மேலே ஏறி இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைப்பை ஒழுங்காக அமைத்திருக்கின்றானே. மூக்கை, நாக்கை, கண்ணை, பல்லு கொஞ்சம் வேறு பக்கமாக இருந்தால் அது கொஞ்சம் பார்ப்பதற்கும் பார்க்க முடியாத தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இப்படி கை கால்களை, அங்கங்களை ஒழுங்காக சீராக செவ்வையாக அமைத்திருக்கின்றார். இதற்கு நிறைய விளக்கங்களை எழுதுகின்றார்கள் கிதாபுகளில். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்ததோடு மாத்திரமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறுத்தி கொண்டான், படைத்து விட்டு ஏதோ எப்படியோ போங்கள் என்பதாக விட்டுவிடவில்லை. ஃபஸவ்வா, உங்களை அவன் ஒழுங்குபடுத்தி அமைத்த ரப்பு என்று சொன்னாலே, ரப்பிக்கல் அஅலா என்பதாக சொன்னாலே, ரப்பு என்று சொன்னாலே கூட இருந்து வளர்ப்பதற்கு சொல்வது. ஒரு கால்நடையை ஒருவர் வளர்க்கின்றார் என்று சொன்னால் அதற்கு தேவையான உணவை தேவையான நேரத்தில் வைப்பது, தலைமை தண்ணீரை குடிப்பதற்காக தேவையான நேரத்தில் வைப்பது, அது வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்வது. அப்படித்தான் ரப்பினுடைய வேலையும். ஒவ்வொரு ரப்பு வெறுமனே சும்மா இருக்கவில்லை. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷன், அவன் காரியங்களில் இருக்கின்றார், வேலையில் இருக்கின்றார். ரப்பு அனைத்து படைப்புகளையும் படைத்து போஷித்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி அவன் வளர்ச்சி அடைய செய்கின்றார். அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. கத்தர் என்று சொன்னால் அளவு, ஃபகத்தர ஃபஹதா, நேர்வழியை கொடுக்கின்றான். அளவு நிர்ணயங்களை யார் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அளந்து கொடுத்திருக்கின்றான். அவனுக்கு தெரியும். அண்ட சராசரங்கள் அனைத்தினுடைய இல்மும் அவனுடைய ஆற்றலிலே இருக்கின்றது. அவனுக்கு தெரியும். நாம் நினைப்போம், நாம் அப்படி செய்கின்றோம், நமக்கு கொட்ட வேண்டியது தானே, நமக்கு கோடான கோடி ரூபாய் கொட்ட வேண்டிய கொடுத்தால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்பது மறைவான அறிந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எதை கொடுக்க, ஒரு குழந்தை இருக்கின்றது, தந்தைக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு இந்த வயதில் எதை கொடுக்க வேண்டும் என்பது. பெரிய குழந்தைக்கு கொடுப்பதை போன்று, பெரியவர்களுக்கு வாலிபர்களுக்கு கொடுப்பதை போன்று இந்த சிறு வயதிலே குழந்தைகள் அழுகின்றது என்பதற்காக, அடம் பிடிக்கிறது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக கொடுத்து அந்த குழந்தையை பாதிப்பு
உண்டாக்க மாட்டோம். அதுபோன்றுதான் ரப்பு என்ன நிர்ணயித்திருக்கின்றானோ அது அவனுக்கு தெரியும். எதை எனக்கு கொடுக்க வேண்டும், இவன் கொடுத்தால் தாங்குவானா, பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்களே, அதுபோன்று ரப்புல் ஆலமீன் கத்தர ஃபஹதா. யார் சில பேர் அடியார்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி ஒரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதாக வருகின்றது. இன்னாவதி என்னுடைய அடியார்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் அளவுக்கு அதிகமாக கொடுத்து விடுவேனே, ஆனால் அவர்களுடைய ஈமானிலே ஃபசாத் ஏற்பட்டுவிடும், குழப்பம் ஏற்பட்டுவிடும், வணக்கங்கள் குறைந்துவிடும். நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஒன்றுமே இல்லாத பொழுது அடிக்கடி தொழுக வந்து கொண்டிருந்தவர், டெய்லி தொழுக வந்து கொண்டிருந்தவர், விடாமல் தொழுது கொண்டிருந்தவர், கொஞ்சம் ஏதாவது அல்லாஹ் உயர்த்தி விட்டானே ஆனால் அப்படியே அலுவல்களின் காரணமாக தூங்க ஆரம்பித்து விடுகின்றார். ஃபஜ்ர் போகின்றது, லொஹர் போகின்றது. ஜும்மாவிற்கு முன்கூட்டியே வந்திருக்கக்கூடிய நபர் ஜும்மா ஹுதுபா ஓதும் போது ஏற்படுகின்ற பொழுது வருகின்றார். இப்படி கொடுத்து சில பேர்கள் நமக்கு காட்டுகின்றார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், நோயாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஒரு அளவு நிர்ணயத்தை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அதனால்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த பொழுது இப்படி ஒரு சம்பவம் இருக்கின்றது. சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்லுகிறார், ரெண்டு பேரும் போய் கல்வியை தேடி போனார்களே, அப்பொழுது அவர்கள் பயணம் செய்த அந்த கப்பலிலே, அந்த கப்பலினுடைய விளிம்பிலே ஒரு சிட்டுக்குருவி வந்து அமர்ந்து கடலிலே தன்னுடைய அழகால் வாயால் தண்ணீரை குடித்தது. அப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, மூசா உலுல் அஸ்மான நபி, வேதம் கொடுக்கப்பட்ட நபி ரசூல், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா, இப்பொழுது இந்த சிட்டுக்குருவி கடலிலே தன்னுடைய வாயால் குடித்ததே, இது போன்றுதான் இல்மை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய இல்மு இந்த கடலை போன்றது. அண்ட சராசரங்கள் அனைத்தினுடைய கல்வி ஞானமும் அவனுக்கு உண்டு. அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது எவ்வளவு என்று சொன்னார், இந்த சிட்டுக்குருவி எவ்வளவு தன்னுடைய வாயால் எடுத்ததோ அவ்வளவுதான் நமக்கு குறைந்தது. எது மறைவான விஷயங்களுடைய ஞானம் நமக்கு தெரியாது, ரப்புக்கு தான் தெரியும் எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது. அதனால்தான் இப்படியும் சில பேர்கள் சொல்வார்கள், தமிழகத்தை ஆட்சி செய்த முதல் வேட்பாளர், முதல்வர், நீண்ட நாட்களாக இருந்தவர், பல முறை வெற்றியிலே வெற்றி பெற்றிருந்தவர், அவரிடத்தில் ஐயா நீங்கள் பிரதம வேட்பாளருக்கு வேண்டாமோ முயற்சி செய்யலாமே, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதே, பிரதமராக நீங்கள் நிற்கலாமே என்று சொன்ன பொழுது அவர்களுடைய சீடர்களிடத்திலே சகாக்களிடத்திலே சொன்னார்களா, என் உயரம் என்ன என்பது எனக்கு தெரியும், என் உயரம் என்ன என்பது எனக்கு தெரியும் என்பதாக சொன்னதை போன்றுதான் நாமும் நம்முடைய அளவு என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீனிடத்தில் திடீரென்று என்னை மினிஸ்டராக பிரதமர், நமக்கு தேவையானதை ரப்புல் ஆலமீன் எப்பொழுது தர வேண்டுமோ அப்பொழுது தருவான். அது நமக்கு ஹைரானதாக இருக்கும். ஹைரும் ஷர்ரும் அறிந்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. சில பேர்களுக்கு வறுமையை கொடுத்தால் இவன் நன்றாக இருப்பான், இவனுடைய சோதனையும் வறுமையும் இவனை ஈமானை விட்டு போகாமல் பாதுகாக்கும். சில பேர்களுக்கு செல்வம் கொடுக்காமல் இருந்தால் வழிதவறி போய்விடுவார்கள், அவர்களுக்கு செல்வம் கொடுத்தது தான் சிறந்தது. எனவே கனியான ரப்புல் ஆலமீன் யாருக்கு எதை தந்திருக்கின்றானோ அதுதான் ஃபகத்தர ஃபஹதா, அவன் அளவு நிர்ணயித்தை தர வேண்டிய நேரங்களிலே தருவான் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய, இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தினுடைய விரிவுரை. வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்ததை நாம் பொருந்திக் கொண்டு வாழ வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தோடு போகுவது, ராதியாக ஆகிவிடுவது. அல்லாஹ் நமக்கு எதை தந்தானோ அது ஹைரானதாக தந்தார், எதை கொடுத்தானோ அதை நாம் பொருத்தி கொண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு நிம்மதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலும் மேலுமாக தருவான், நன்றி உள்ள அடியாராக ஆகின்ற பொழுது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்ததை நீடித்து நிலைத்து நிரப்பமாக பரக்கத்தான் இந்த மாதத்திலே கொஞ்சமாக தந்திருந்தாலும் அதிலே பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் செய்வானாக, அருள் புரிவானாக, நம் அனைவர்களுடைய வாழ்விலும் நிம்மதியை தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத